லைவ்ல வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கியா? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. லைவ் போயிட்டு வந்து வீடியோ போடுறதுக்குள்ள போதுமாக ஆகிப்போச்சு. அதுங்களை பார்த்தீங்கன்னா டாஸ்க் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க போல இருக்குது. எல்லாரோட மைக்கையும் காட்டுறாங்க. ஸோ மைக்கில் மேபி இஷ்யூஸாக என்னன்னு தெரியல. சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே வந்து டயர்டில் முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. எல்லா டீமும் சண்டை போட்டு எல்லாருமே அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ சும்மா இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்களா. இப்போ வந்துட்டு நேற்றே வந்து வெளியே போன 3 பேர். அதில் வந்துட்டு விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கிறத நேற்று ஒரு நாள் 2 நாள் 1.5 நாள் இருந்தால் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இப்போ அன்ஷிதாவுக்கு சொம்பு தூக்குறது. அன்ஷிதா வந்ததுக்கப்புறம் அன்ஷிதாவோட கேம் தான் சூப்பராக இருக்கான். மற்றவங்க பண்ணுறது எல்லாமே சரியில்லையா. இவர் ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, கேப்டனானவனே நல்லவராக இருக்கார், வல்லவராக இருக்கார், நாளும் தெரிஞ்சவராக இருக்கார் நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் விஷாலாக தான் இருக்கேன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னொரு இடத்துல ட்விஸ்டர் கரெக்டாக பேர் அமைஞ்சிருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போயிட்டு தீபக் கேட்குறாரு. இவர் நல்லவர் நம்பி போய் கேட்குறாரு, என்னடா நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்கள் கேம் எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்டவுடனே இவர் என்ன பண்ணுறாரு, இல்லைண்ணா எனக்கு அன்ஃபேராக தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் தான் வைக்கிற பேர். என்னடா அன்ஃபேர் ஆச்சு அப்படின்னா, இல்லைண்ணா காலையிலேருந்து நீங்கள் வந்து ஒரே கேமை கொடுக்குறீங்க, அது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு 3 பேரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 vs 3 சண்டை போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். கரெக்டு தான்டா. ஆனால் நான் எப்படி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வந்து ஓவர் பவர் போட்டு நாங்கள் 6 பேர் சேர்ந்து 3 பேர் அட்டாக் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 3 vs 3 கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா கேர்ள்ஸ் இது பண்ணிக்கிட்டோம், பாய்ஸ் வெயிட் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோண்டா. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்துட்டு இந்த தங்க மொபைல் வேறு கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னோடனே அப்படியா சரி கம்முன்னு இருக்க மாட்டார். திரும்ப இல்லை எனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி அன்ஃபேராக தெரியுது. என்ன அன்ஃபேராக உனக்கு தெரியுது? இல்லை நான் அன்ஃபேர்னு சொல்ல வரல, ஃபேர் தான், நீங்கள் பண்ணுறதுல புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு அன்ஃபேர் தெரியுது என்றார். என்ன விஷயம் உனக்கு சொல்லு. இல்லை இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 6 vs 6ன்னு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி 6 vs 3ன்னு இருக்குல்ல, தப்பு தானே அப்படின்றார் அவர். உடனே அங்கேருந்து வந்துட்டு நம்ம இவங்க கேட்குறாங்க, ஜாக்லின், அப்படியா நேற்று அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் டீம்லேருந்து எதுக்கு ப்ளூ டீமில் வந்து கல் எடுத்து இவங்க டீமுக்கு போட்டிங்க, பிங்க் டீமுக்கு அப்படின்னும்போது அவர் இல்லை அது வந்து அது மாதிரி தான் எடுத்து போட்டிங்களே, அது அப்போ வந்து என்ன அர்த்தம், நீங்கள் இன்னொரு டீமுக்கு விளாண்டிங்களே, அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டீல் போட்டிருக்கோம். டீல் சரி புரிஞ்சிச்சு இல்லைண்ணா ஏப்பா எல்லோரும் கேங்காக வந்து அட்டாக் பண்ணுறீங்கன்றார். அந்த மாதிரி மடக்கணுன்னு டக்குன்னு ஏப்பா இப்போ யாரும் கேங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வர்றாரு. அப்புறம் வந்து இவர் வந்து திரும்ப கமெண்ட் சரி ஓகேன்ட்டு, இருந்தாலும் நீங்கள் அந்த முயல் பொம்மையை கொடுத்தது தப்பு அப்படின்றாரு. அப்போ உடனே முத்துக்குமரன், நான் பேசலாமா ஐயா? இல்லை நான் பேசலாமா? சரி பேசுங்க. இப்போது நேற்று வந்து நீங்கள் உங்கள் டீம் என்னையா 2 அங்கேருந்து ப்ளூ டீமுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு சில செங்கலை வந்து எல்லோ டீமுக்கு பிங்க் டீமுக்கு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் கொடுத்தேன். சரிங்கய்யா. எத்தனை கல்லையாக கொடுத்தீங்க? எல்லோ டீமுக்கு 4 இருக்கும், 4 2 அப்படின்னாரு. 2 தானா? ஆமாய்யா. பிங்க் டீமுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அப்போ ஒரு கவுண்ட் சொன்னேன். இல்லையா இவ்வளோ. சரி, எதுக்காக கொடுத்தீங்க? அது வந்து அப்படின்னு முடிச்சார். அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு இவங்க வந்து அந்த முயலை கொடுத்தாங்க. முடிஞ்சு வச்சுக்கலாம், தேங்க்ஸ் சென்டர். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இல்லைங்க, நான் உங்களை தப்புலாம் சொல்லலை, நீங்கள் ஒரு டீல் போட்டிருக்கீங்க ஓகே, இருந்தாலும் எனக்கு ஒரு அன்ஃபேராக தெரிஞ்சு. திரும்ப ஒரு ட்விஸ்ட்டு. உடனே இவர் ரயன் இறங்கினார். ரயன் கொஞ்சம் சூப்பராக சொன்னார், கொஞ்சம் குழம்புனார். அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறார், இப்போது நீ சொன்னது கரெக்ட் தான். நேற்று வந்து 6 vs 6 இன்றைக்கி வந்து 6 vs 3. நேற்று 6 vs 6 இருந்துச்சா, அதில் வந்துட்டு கேமோட ஃபார்மேட்டு ஏதாவது 3 பேர் இப்போ வெளியே போனோம். இப்போ உங்கள் சைடு 3 பேர் போனதுனால தான் இப்போது அங்கே 3 vs இங்கே இருக்கிற 6. இதே நாங்கள் வந்துட்டு 3 பேர் போயிருந்தால் என்ன இருக்கும் இன்றைக்கி? நீங்கள் 6 நாங்கள் 3 இருக்குமா? அப்போ எப்படி என்ன பேசியிருப்பீங்க நீங்கள்? அப்போ எதுவும் பேசியிருக்க மாட்டிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது, வாயை முடிக்குங்கிட்டார். முடிஞ்சு போச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கேட்டுட்டு கடைசியில் இல்லையா நான் சும்மா தான், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா கேட்டேன். சும்மா கேட்டீங்க, வேறு எந்த பர்பஸாகவும் கேட்கல. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது அருண், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும். இன்னும் உங்களை பற்றி வந்து அர்ச்சனா தான் புரிஞ்சிக்காமல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அழகாக எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இவரே வச்ச டப்பா பண்ணுறா சார் அப்படின்னு வச்சார். கடைசியில் அது டப்பா அருணாக மாறி போச்சு. அதுக்கப்புறம் ட்விஸ்டர்னு அந்த நாமினேஷன் வந்துச்சு. பாவம் சத்யா வச்சுட்டு வெளியே போனார். இப்போ அந்த ட்விஸ்டரு அவருக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குது. எல்லா இடத்தையும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ராணம் வந்துட்டு அந்த கல் எடுக்க வரும்போது என்ன வேலை பண்ணார், அடிக்கவாரன்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அவரை தாக்க ஆரம்பித்ததெல்லாம் என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அருணோட ஏன் இப்படி போயிட்டுருக்கு? எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அருணை பிடிக்கும், பட் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.